அவரு ஒரு திராவிட ஆய்வாளராவும், திராவிட ஆதரவாளராவும், ம். திராவிட பேச்சாளர்ன்னு தான் கொஞ்ச நாள் எந்த ம். கட்சியிலயும் இணையாம வலம் வந்துட்டு இருந்தாரு. திமுக மேடைகள்ல தான் அவரு ம். பெரும்பாலும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆ அப்படி இருக்கிற சமயத்துல தான் சரியான கவனிப்பு அங்க இல்ல, ம். ஆதரவு இல்லன்ற நிலையில தான் அவரு தாவேகாவுக்கு மாறிட்டாரு. ஸோ ரொம்பவே அவர் வந்து கூடுதலா கோவமா யார் மேல இருக்கணுமோ, அத விட்டுட்டு இப்போ வந்து அந்த திமுக மேல ரொம்பவே கோவத்த காட்டத் தொடங்கியிருக்காரு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு தாவேகாவுலயும் இப்போ வந்து அவர வந்து கவனிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவருக்கு இப்போ வந்து அவர் குடுத்திருக்க பதவிய வந்து கேம்பெயின் செக்ரட்டரி அதாவது பரப்புரை செயலாளர்ன்ற பொறுப்பு தான் குடுத்திருக்காங்க. ஸோ அவர் 234 தொகுதியிலயும் ஆ ரொம்ப பரப்புரை வந்து இது பண்ணலாம். ஒரு சூறாவளி பிரச்சாரத்த மேற்கொள்ள இருக்கிறார். ஓகே. அத முதல்ல எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அத ம். குளத்தூர்லருந்து தொடங்கலாம். ஏன்னா, அதுதான் அதான் முதல்வர் முதல்வர். அவர்களுடைய தொகுதி. ஸோ அங்கருந்து நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லி, அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு திமுக மேலயும், ஸ்டாலின் அவர்கள் மேலயும் ஓகே. அவருக்கு கோவம் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்காக, அங்கருந்தே இந்த பிரச்சாரத்த வந்து திமுகவையும், முதல்வர் அவர்களையும் விமர்சனம் பண்ணி கடுமையான ஒரு பிரச்சாரத்துக்கு நாஞ்சில் சம்பத் தயாராகிட்டு இருக்காருன்னு ஓகே. சொல்றாங்க.